Pushpa, all the way from Chennai. மாலை வணக்கம் சேலம். வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. Yes. Okay. Wish you all the very best. We are Mahesh and Pushpa, all the way from Chennai. So good evening to one and all. எல்லோருக்கும் மாலை வணக்கம். சார் சொன்ன மாதிரி என்னோட பேர் புஷ்பா மகேஷ். நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த பிசினஸ் மூலமா ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ரிட்டையர் early. 19 இயர்ஸா நான் வந்து ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். Okay. So welcome all new people. யாரெல்லாம் first time இந்த open opportunity presentationக்கு வந்திருக்கீங்களோ we welcome you and open minded-ஆ இருங்க. ஏன்னா இந்த opportunity பாத்தீங்கன்னா 1998ல நாங்க வந்து நிறைய ப்ரே பண்ணதுனால எங்களுக்கு இந்த blessing கிடைச்சது. நான் ஒரு 10 இயர்ஸா நான் வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் பை காட்ஸ் கிரேஸ் வந்து we met this couple. அவர் வந்து அமெரிக்கன், ஒய்ஃப் வந்து சைனீஸ். ஸோ அவங்கள நாங்கள் மீட் பண்ணது வந்து எங்களுடைய பாக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு காமிச்சாங்க. நாங்கள் ஜாயின் பண்ணும்போது இதில் வந்து பெரிய லெவல்லலாம் அச்சீவ் பண்ணணும்லாம் ஒன்றுமே நாங்கள் நினைக்கல. எக்ஸ்ட்ரா ஒரு 3000 5000 ருபீஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். பட் உள்ள இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்ட பிறகு அசோசியேஷன்லாம் பார்த்துட்ட பிறகு இந்த பிஸ்னஸோட பொட்டென்ஷியல், இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சு இதுதான் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேர் வி கேன் இன்வெஸ்ட் அவர் டைம். ஓகே, ஒரு 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 ஆக்டிவ் இன்கமோட ஒரு பாசிவ் இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா ஏன் இது பண்ணக்கூடாது? ஒரு லெகசி இன்கம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடாது ஏன் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் எப்போ வந்து எங்களுக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைக்கு அவங்க சேலரியை ரீப்ளேஸ் பண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா அவங்க வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் யோசித்தோம். இன்னைக்கு நிறைய பேர் அன்னையர் தினம் வீட்டில் குழந்தைங்களோட இருப்பீங்க, நிறைய பேர் ஒர்க்கிங் லேடிஸ் இருப்பீங்க. குழந்தைகளோட இருக்கிறதுக்கோசரம் இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் ஆரம்பித்தோம். அண்ட் ஃபார் த பாஸ்ட் 18+ years we are both are full time doing this business, enjoying that. நான் full time husband, இவங்க full time wife. Okay, so with that we'll go to the presentation. So please start sharing the screen, sir. Yeah. So இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து பார்த்து ஓவர்வியூ பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் சார். இதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் நாங்க கொடுக்க போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியாபார வாய்ப்பை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், புரிஞ்சு வச்சிருக்கலாம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தப்புன்றத உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் முடியும் போது தெரியும். ஏன்னா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில யார் வேணா உள்ள வரலாம். அதனால நிறைய பேர் உள்ள வந்துட்டு இது எப்படி பண்றதுன்னு தெரியாம, ஆட்டிடியூட் இல்லாம, ஒரு பிசினஸ் மைண்ட் செட் இல்லாம இதை தப்பா பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தப்பா வந்து சில பேர் புரிஞ்சிருக்காங்க. ஸோ வி ஆர் நவ் கோயிங் டு எஜுகேட் யூ. இது என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்க போறோம். அதுக்கப்புறமா உங்க டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணலாம். பண்ணிட்ட பிறகு இதுல நீங்க எந்த விதத்துல இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விதத்துல நீங்க இன்வால்வ் ஆகலாம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. உங்களை யார் ஐஷன் வந்தாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும். அது நம்பிக்கை எப்போ வரும்னா இருக்கிறத நாங்க ஓப்பனா உங்ககிட்ட பேசிடுவோம். இது என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுல என்ன எஃபர்ட் ரெக்வயர்டு, எவ்வளவு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணணும், இதுக்கு என்ன வந்துட்டு நீங்க மாறுதல்கள் பண்ணணும். ஏன்னா நான் பண்றதான் பண்ணுவேன், ஆனா எனக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் அமையணும்னா அது வராது. ஏன்னா நம்ம ஏதாவது சேஞ்ச் ஆகணும். ஒருத்தர் குண்டா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி பெயின் பண்ணாதான் அவரால் வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும். திஸ் இஸ் அ ட்ரூ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து நாங்கள் வந்து வில் பி ஓப்பன் டு யூ. அண்ட் நீங்களும் வந்து ஓப்பனாக இருங்க. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேணுமா வேணுமா, நீங்கள் எந்த லெவலில் இன்வால்வ் ஆக நீங்கள் விரும்புகிறீங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை ஓப்பனாக பேசுறீங்க. ஸோ தட் வி கேன் டேக் இட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் எஜுகேஷன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நிறைய சோஷியல் மீடியா டிஸ்டன்சிங் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்க்குறோம், ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமை பார்க்குறோம், வாட்ஸ்அப்பை பார்க்குறோம். பார்க்கறதெல்லாம் நம்பிடுறோம். அது யார் அனுப்புறான்றது நம்ம பார்க்கறது இல்லை, யார் ஷேர் பண்ணா கிரெடிபிள் சோர்ஸா பார்க்கறது இல்லை. ஸோ அதனால நீங்க வந்து ஃபேக்ட் எது அப்படின்றத நம்புங்க. அந்த ஃபேக்ட் எதுன்றதை இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஒப்பீனியன் வந்து மற்றவங்க எது வேணா வச்சுக்கலாம்.
அந்த ஒப்பீனியன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேரி ஆகும். ஆனா ஃபேக்ட் வந்து ஆல்வேஸ் இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கரெக்ட்? ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் யூ த ஃபேக்ட் வர்சஸ் த ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பில்ட் அ கேஸ் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்க வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏன் வேணும் அப்படின்றத உங்களை யார் கூட்டின்னு வந்தாங்களோ அவங்களுக்கு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க. நாங்க யார் யாரில் என்ன மாதிரியான பீப்புளை நாங்க எதிர்பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டெகிரிட்டியோட, ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட இருக்கிற ஆளுங்களை, அதாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எந்த துறையிலும் ஜெயிக்க முடியும். கரெக்டா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பீப்புள் பிஃபோர் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் கிடையாது, பீப்புள் தான் முக்கியம். வி பில்ட் த பீப்புள் அண்ட் பீப்புள் வில் பில்ட் த பிஸ்னஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கிரெடென்ஷியல்ஸ் வர்சஸ் கேரக்டர். நிறைய படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் கவலை இல்லை, கேரக்டர் நல்லா இருந்தா போதும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில யூ ஆர் வெல்கம். ஓகே. அண்ட் நாங்க என்ன மாதிரியான பீப்புள் எதிர்பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை லெவல் ஆஃப் ஆம்பிஷன். ஏன்னா இப்போ நீங்க ஆவரேஜா இருக்கிறீங்க, பட் உங்களுக்குள்ள ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். நான் வந்து இதை அச்சீவ் பண்ணணும், நான் வந்து கடன் அடைக்கணும், அது என்ன வேணா இருக்கலாம். அந்த ஆம்பிஷன் லெவல் உங்களுக்கு ஹையா இருந்தா யூ ஆர் வெல்கம். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்க டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்ட பிறகு உடனே நீங்க வந்து ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கப்புறம் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம். உங்க கூட யார் கூட்டின்னு வந்தாங்களோ அவங்க கிட்ட நீங்க இப்போ ஒரு ஓவர்வியூ தான் நீங்க பார்க்க போறீங்க. சில டவுட்ஸ் இருக்கும் ஆஃப்டர் திஸ் ப்ரெசன்டேஷன். தென் இன்னொரு 2-3 ஸ்டெப் இருக்கு. கெட் த டவுட்ஸ் கிளாரிஃபைட் அண்ட் தென் யூ கேன் டேக் a decision. ஓகே. நெக்ஸ்ட் சார், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம்ஸ். நிறைய பேருக்கு ட்ரீம்ஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய பேருக்கு என்ன ட்ரீம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரீம்ஸ்ன்னொன்னே எனக்கு விஷன் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வெக்கேஷன்ஸ், வருஷம் வெக்கேஷன் போகணும். இப்போ இந்த கொரோனால வெக்கேஷன்லாம் வந்து அப்போ இல்லை, பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் போகணும் எல்லாருக்கும் இருக்கும். சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர், அவங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும். நிறைய ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட குழந்தைங்க தான் ஃபியூச்சர் ட்ரீம். அதுக்கப்புறம் நல்ல லைஃப் ஸ்டைல் வரும். லைஃப் ஸ்டைல்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பும் இருக்கணும், ஸ்டைலும் இருக்கணும். பணம் நிறைய இருக்கு, ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அது வந்து லைஃப் ஸ்டைல் இல்லை. டைம் நிறைய இருக்கு, ஆனால் பணம் இல்லை, அதுவும் லைஃப் ஸ்டைல் இல்லை. லைஃப் ஸ்டைல்னாக்க லைஃப்பும் இருக்கணும், ஸ்டைலும் இருக்கணும். அது பணத்தை யார் சம்பாதிக்கிறாரோ அவரும் என்ஜாய் பண்ணணும் அது. அப்புறம் சேவிங்ஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சேவிங்ஸ் எல்லாம் வந்து 2 மாசம் அந்த சேலரியில வந்து சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்னு தெரியாது. ஒரு பேங்க் பேலன்ஸ்ல வந்து ஒரு பேங்க் உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு 3 மாசம் சேலரி அப்படியே உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஏர்லி ரிட்டையர்மெண்ட். ஏர்லி ரிட்டையர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து 29 இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணேன். when I was 29. ஓகே. அண்ட் மை வைஃப் வாஸ் 25 and a half. And 3 years later, 2 years later, she retired. 3 years later, I retired. So at the age of 32 or 33, I got my retirement. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து ஏஜ் முக்கியம் இல்லை. இப்போ கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த டீச்சர்ஸ்க்குலாம் 59 வயசு ரிட்டையர்மெண்ட்னு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டையர் எப்போ ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுல் டைம் இன்கமோட நிறைய இன்கம் நீங்கள் ஸ்பேர் டைம்ல பண்ணும்போது, அதுவும் ஒரு ஸ்டெடி சோர்ஸ்ல வரும்போது, உங்களுக்கு கடன் இல்லாத போது, வேற கமிட்மெண்ட் இல்லாத போது, இன்னொன்று உங்களுக்கு புரியுது அந்த டைமை இந்த பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா, இல்லை வேற ஏதாவது ஹாபியில் இன்வெஸ்ட் பண்ணா நான் ரொம்ப நல்லா இருப்பேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, அக்கார்டிங் டு ப்ராப்பர் கவுன்சிலிங் அண்ட் மென்டர்ஷிப் மூலியமா நீங்க ரிட்டையர் ஆகலாம். ஓகே. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரீம்ஸ். பட் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். வேல்யூஸ். வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஃபேமிலியோட இருக்கணும், வெல்பீயிங், நம்மளோட ஹெல்த்தியா இருக்கணும், ஃபெய்த், கடவுள் மேல ஃபெய்த், ஏதாவது கண்ட்ரி மேல ஃபெய்த் இருக்கலாம், ஃப்ரீடம் ஃப்ரம் டெட், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும், பிரின்சிபிளோட வாழணும், பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய பிரின்சிபல்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும். லெகசி. லெகசின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த தலைமுறை எல்லாருக்குமே இப்போ நம்ம ஒரு 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 கிராஜுவேஷன் பண்றோம், எது ஒன்று பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளை நம்பி தான் இருக்கு. அது ஒரு ஆள் நம்பி தான் இருக்கு. இப்போ ஒரு ஆள் பிஹெச்டி படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஹெச்டிக்கான ஸ்கில்லு அவரை நம்பி தான் இருக்கு. இப்போ அவருக்கு அப்புறம் அந்த பிஹெச்டினால யாருக்கும் எந்த யூஸ் கிடையாது. ஸோ லெகசி எப்போ கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ராயல் ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குயின் எலிசபெத் இருக்காங்கன்னா பிரின்ஸ் சார்ல்ஸ்க்கு அப்புறம் அவங்க பசங்க, இது வந்து ஒரு லெகசி.
எஃபர்ட் வந்து ஒருத்தர் போடுறாரு, ஆனா அதுக்கான பலனை பல தலைமுறை அனுபவிக்கிறாங்க. ஸோ லெகசியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூஸ் இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா, ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல அமௌண்ட் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, நான் வந்து காடு ஹோலி பிளேசஸ்லாம் போகணும்னு இருக்கலாம். வாட் எவர் இஸ் யுவர் வேல்யூஸ். இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு பிடிச்சது நிறைய பேர் இந்த ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இந்த வேல்யூஸ்ல நிறைய காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. குடும்பத்துக்கோசரம் உழைக்கிறாங்க, ஆனா குடும்பத்திலேயே டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லை. இப்ப இந்த 2 மாசமா வந்து ஓகே வந்து எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு திருப்பியும் பிஸி ஆயிடுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்லயே இல்லை, பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பாவை பார்த்தே 1 வீக் ஆகுது. இந்த மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன்ஸ் பாக்குறோம். இதனால என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு கூட நம்மளால டைம் ஒதுக்க முடியறது இல்லை. நிறைய பேருக்கு ஏகப்பட்ட ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்றோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நாங்க இப்ப காமிக் போற ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா உங்களோட ஜாபை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க உங்க ரைட் சைட்ல இருக்கிற அந்த ட்ரீம்ஸ், உங்க வாட் எவர் யோர் ட்ரீம்ஸ், அதை நீங்க உங்களோட வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணாம அச்சீவ் பண்ண முடியும்னா ஏன் இதை இன்னும் கொஞ்சம் சீரியஸா பார்க்க கூடாதுன்றதை திங்க் பண்ணி பாருங்க. எப்படி அதை நான் வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணாம அச்சீவ் பண்ண முடியும்ன்றது உங்களை கூட்டின்னு வந்தவரை நீங்க கேட்டா உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் சார். குட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து ஒரு இருக்கிற வந்து ஹானஸ்டா சம்பாதிக்கிறவங்களை 4 விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இ அண்ட் எஸ், ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பி அண்ட் ஐ. நம்ம மெயினா பேச போறது இந்த பி குவாட்ரண்ட் பத்தி தான். மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த எம்ப்ளாயி குவாட்ரண்ட்ல இருக்கிறவங்களோட மைண்ட் செட், இப்போ நான் பாத்தீங்கன்னா எங்க அப்பா சொன்னார் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லபடியா ஸ்கூலுக்கு போங்க, நல்ல படி, நல்ல ஒரு வேலைக்கு போ, லைஃப் செட்டில் ஆயிடும்னாரு. எல்லாரும் அந்த மாதிரி தான் நம்பணும். பட் லைஃப் செட்டில் ஆச்சான்னு பாத்தீங்கன்னா செட்டில் ஆகும். ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயிஸ் எப்படி பணம் சம்பாதிக்கிறோம்னா டைமை கொடுத்து தான் பணம் சம்பாதிக்கிறோம். அப்போ என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு சேலஞ்சுன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நம்ம 8ல இருந்து 10 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும். அப்போ நம்மளோட இன்கம் கண்ட்ரோல் பண்றது நம்மளோட டைம் தான். இப்போ நம்மளுக்கு வந்து டைமை வந்து இன்கம் டபுள் பண்றதுக்கு வழி இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டபுள் ஆகிறதுக்கு வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணேன். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து தே ஆர் ஸ்டக். இது வந்து டைம் ஃபார் மணி ட்ராப் அப்படின்வாங்க. இதுல கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், நான் யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பேர் ஸ்மால் பிஸ்னஸ். எஸ் குவாட்ரண்ட்னா ஸ்மால் பிஸ்னஸ். ஒரு 500 எம்ப்ளாய்க்கு கம்மியா இருக்கிறவங்க எந்த பிசினஸ்ல இருந்தாலும் அதுக்கு பேரு எஸ் குவாட்ரண்ட் பிசினஸ், ஆர் ஸ்மால் பிசினஸ் ஓனர், ஆர் சோலோ, ஆர் ஷட்டரை ஓபன் பண்ணாதான் பிசினஸ். இப்ப இந்த ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் முக்காவாசி பேர் இந்த கொரோனால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஷட்டரை ஓபன் பண்ண முடியாது, ஸோ பிசினஸ் அஃபெக்ட். பட் இந்த எஸ் குவாட்ரண்ட் வந்து எம்ப்ளாயியோட ஒரு பெட்டர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ் குவாட்ரண்ட்டுக்கு ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க டைமை லீவரேஜ் பண்றாங்க. இந்த வேர்டு தான் ரொம்ப குரூஷியல், லீவரேஜிங் யோர் டைம். இது பண்ணாதான் உங்களால வெல்த் கிரியேட் பண்ண முடியும். அப்படி என்ன லீவரேஜிங் டைம்னா, நான் 10 hour வேலை செய்யறேன், நான் ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சிருக்கேன், அந்த 10 பேரும் ஆளுக்கு 10 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அப்ப எனக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிற இன்கம் 110 ஹவர்ஸ்ல இருந்து எனக்கு வருது. அதே நான் எம்ப்ளாயியா இருக்கும் போது என்னோட இன்கம் என்னோட 10 மணி நேரத்துல இருந்து தான் வந்தது. ஸோ 10 ஹவர்ஸ்ல வர இன்கமும் 110 ஹவர்ஸ்ல வர இன்கமும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த 10 பேருக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உண்டான சேலரியை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்டை நான் வச்சுப்பேன். ஸோ எம்ப்ளாயியோட செல்ஃப் எம்ப்ளாய்டு எப்பவுமே கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் அதிகமா இருப்பார். பட் இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல இந்த எஸ் குவாட்ரண்ட்க்கு தான் இன்னும் டென்ஷன். ஏன்னா இந்த 10 பேருக்கும் சேலரி கொடுத்தாகும். பிசினஸ் நடக்கல, ஷட்டர் ஓப்பன் பண்ணல, சேலரி கொடுக்க முடியாது, வேலையை விட்டு போங்கன்னு சொன்னானாக்க திருப்பியும் சுச்சுவேஷன் சரியாயிட்ட பிறகு யார் வேலைக்கு வருவா? ஸோ லாட் ஆஃப் ஹெட்ஏக்ஸ் ஆர் தேர் இன் தி இ குவாட்ரண்ட் அண்ட் எஸ் குவாட்ரண்ட். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற குவாட்ரண்ட்ல இருந்தா ஆக்டிவ் இன்கம்னு பேர். ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் தான் இன்கம் வரும், ஆக்டிவ் இல்லைன்னா இன்கம் வராது. ஓகே, அதனால இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க பார்த்த போது மென்டர் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருந்து அந்த எம்ப்ளாயி குவாட்ரண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம உங்களுடைய ஃப்ரீ டைம்ல லிட்டில் 1 hour 2 hours எங்க கிடைக்குதோ அதை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நீங்க பி குவாட்ரண்ட் ரைட் சைட்ல போலாம் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ரைட் சைட்ல இருக்கிற பர்டிகுலர்லி இந்த பி குவாட்ரண்ட்டை நம்ம பார்க்க போறோம். பி குவாட்ரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a பிக் பிசினஸ் ஓனர் குவாட்ரண்ட். சாதாரணமா நிறைய பேரால இந்த பி குவாட்ரண்ட் முடியாது.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல என்ன தேவைப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இப்போ லூகாஸ் ஸ்டூடியோஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர்ல இருக்கு. 20 ஏக்கர் நம்ம எங்க வாங்குறது? அண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய தேவை. 2000 எம்ப்ளாயிஸ் மேல ஒரு 500 எம்ப்ளாயி இருந்தா கூட 500 எம்ப்ளாய்க்கு எப்படி சேலரி கொடுக்கறது? அவ்வளோ தேவைப்படும். அதனால நிறைய பேரால பிசினஸ்னாவே நிறைய பேர் பயப்படுறது காரணம் அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜ் பிசினஸ் தான். நெக்ஸ்ட் டூப்ளிகேட் வய எம்ப்ளாயிஸ். இப்போ டிவிஎஸ் சுந்தராயங்கார் என்ன பண்ணாரு? அவரு படிச்சது 10வது தான். ஆனா அவரு எம்பிஏ படிச்சவங்கள, பிஇ படிச்சவங்கள எல்லாரையும் அவரு அப்பாயிண்ட் பண்ணார் எம்ப்ளாயிஸா. ஸோ அந்த மாதிரி ஒரு 2000 எம்ப்ளாயிஸ் பண்ணும்போது அவர் ஸ்கில் அவருக்கு தேவையில்லை, பட் ஸ்கில்டு பீப்புளை அவர் எம்ப்ளாய் பண்ணாரு. ஓகே, 500க்கு மேற்பட்ட எம்ப்ளாயி இருந்தால் தான் யூ ஆர் பி குவாட்ரண்ட் பிஸ்னஸ் ஓனர். ஸோ பி குவாட்ரண்ட் பிஸ்னஸ் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் நிறைய பேரால பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியல. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ், இப்போ நம்ம இருக்கிறது இன்ஃபர்மேஷன் ஏஜ், இதுல பாத்தீங்கன்னா லிட்டில் ஓவர் ஹெட் இருந்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நானு என் ஒய்ஃப் அவ்வளவுதான் எங்களோட கம்பெனி. நெக்ஸ்ட் வீட்டில் இருந்தபடி ஆப்ரேட் பண்றோம். We are operating the business, we are working the business all around India, all around the world, wherever this business is there. எங்களுக்கு ஆஃபீஸ் கிடையாது, எம்ப்ளாயிஸ் கிடையாது, வேர் ஹவுஸ் கிடையாது, டிரான்ஸ்போர்டேஷன் எதுவுமே தேவை கிடையாது. எந்த விதமான டென்ஷனும் இல்லாம ஒரு குளோபல் பிசினஸை பண்றோம். இது சொன்னா நம்ப முடியாது, பட் உள்ள வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் 500 பேருக்கு மேல உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருந்தா யூ ஆர் ஆல்சோ பி குவாட்ரண்ட் பிசினஸ் ஓனர். கரெக்டா? இந்த ரைட் சைட்ல இருக்கிறவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா they leverage time by paying them salary or people work for them. இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள், இப்போ 500 எம்ப்ளாயி ஒரு பிசினஸ் ஓனருக்கு இருக்காரு. ஒவ்வொரு எம்ப்ளாயி 10 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த பிசினஸ் ஓனர் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு 5000 hours. வேற ஒரு எம்ப்ளாயிக்கோ, ஒரு டாக்டருக்கோ, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கோ எவ்வளவு பெரிய எஜுகேஷன் பண்ணாலும் சரி அவரால் ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்லாம் வேலை செய்யவே முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பி குவாட்ரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் வெல்த் நிறைய இருக்கு. ரைட்? நீங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நல்ல கம்பெனில வேலை செய்யறீங்க, 6 ஃபிகர் இன்கம் சேலரி வாங்குறீங்களா, டெஃபினட்டா அது பி குவாட்ரண்ட் கம்பெனியா தான் இருக்கும். ரைட்? ஐ குவாட்ரண்ட் என்ன? நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது பேர் இன்வெஸ்டர் குவாட்ரண்ட். அது நம்ம இப்ப பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். குட். இந்த இஎன்எஸ் குவாட்ரண்ட் இந்த ஒரே ஸ்லைட்ல புரிய வச்சிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இஎன்எஸ் குவாட்ரண்ட் தே ஆர் ஆக்சுவலி மேக்கிங் எ லிவிங். ஓகே, இது வந்து யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆக்சுவலா இந்தியா ஸ்டாண்டர்ட்ஸ்ல வேற மாதிரி இருக்கும். 40 ஹவர்ஸ் ஒவ்வொரு வாரமும் வேலை செய்யறாங்க. 40 ஹவர்ஸ்னா என்ன அர்த்தம்? 8 மணி நேரம் 5 நாளைக்கு. நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து 10 மணி நேரம் 6 நாள் வேலை செய்யறாங்க. அது வேற விஷயம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றவங்க கிட்டத்தட்ட 12-14 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஸோ நம்ம வந்து டீசெண்டா 40 ஹவர்ஸ் பர் வீக்குன்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வருஷத்துல 50 வாரம் ஒர்க் பண்றாங்க. ஏன்னா 2 வாரம் தான் அபிஷியலா லீவு. இப்போ 40 × 50னா ஒரு வருஷத்துக்கு 2000 மணி நேரம் ஒரு எம்ப்ளாயியோ ஒரு எஸ்குவாட்ரண்ட் ஆளோ வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி 50 வருஷம் அவங்களால வேலை செய்ய முடியும். ஸோ டோட்டலா அவங்க இன்வெஸ்ட் பண்ண டைம் டு கிரியேட் எவ்ரி மந்த் ஆக்டிவ் இன்கம் இஸ் 1 lakh ஹவர்ஸ். ஓகே, டைமை பத்தி தான் பேசுறோம். டைம் தான் மணி. ரைட்? இப்போ பி குவாட்ரண்ட் பாருங்க. ஒரு பிசினஸ் ஓனரா இருக்காரு, அவருக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அவர் வந்து எஜுகேஷன் கொடுக்குறாரு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அது மூலியமா அவர் நெட்வொர்க்கை கிரியேட் பண்றாரு. இந்த பிசினஸ் நெட்வொர்க் மூலியமா அவருக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வர்றதுனால இன்சென்டிவ்ஸ் நிறைய பேருக்கு அவரால் கொடுக்க முடியுது. ஸோ அசெட் கிரியேட் பண்றாரு. அசெட்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ஒரு விஷயத்துல இருந்து வந்தா அது பேர் அசெட். அசெட் அப்படின்றத 2 விதமா கிரியேட் பண்ணலாம். இதை நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. ஒண்ணு வந்து கடன் வாங்கி அசெட்டை கிரியேட் பண்றது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குவீங்க. ஏற்கனவே ஒரு வீட்டுல நீங்க கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா இந்த இன்னொரு வீட்டை வாங்கி அந்த வீட்டை நீங்க ரெண்ட் கொடுக்கலாம். நீங்க இஎம்ஐ கட்டுற அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா ரெண்ட் வர்றது பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஆக்சுவலா 2 to 3% தான் ரெண்டல் இன்கம்ன்றாங்க. ஓகே, நீங்க 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்க, 30,000 ரூபாய் ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். கரெக்டா? ஆனா நீங்க அந்த 40,000 ரூபாய் இஎம்ஐயை 10 வருஷமோ 15 வருஷமோ கட்டி ஆகும். இது வந்து கடன் வாங்கி கிரியேட் பண்ற அசெட். இப்ப நாங்க கத்துக் கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி நீங்க பி குவாட்ரண்ட்ல கடனே இல்லாம எப்படி நீங்க அசெட் கிரியேட் பண்ணலாம், அதுதான் இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். ரைட்? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஓகே, குட். ஸோ கடனே இல்லாம எப்படி நம்ம அசெட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறீங்க. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யுவர் கரண்ட் சுச்சுவேஷன் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் மாடல்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கூட சொல்றேன். நான் இதுதான் நம்ம ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யறோம், யுவர் ஜாப். அங்க வேலைக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டைமை கொடுக்குறோம், ஒரு 10 ஹவர்ஸ். அவங்க நம்மளுக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ ட்ரேடிங் யுவர் டைம் ஃபார் மணி. இப்ப நம்ம ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணும்போது யாருடைய சொத்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க எம்ப்ளாயரோட சொத்து தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப நான் லூகாஸ் டிவிஎஸ் ரிசைன் பண்ணி 18 வருஷம் ஆச்சு. இப்ப இந்த லூகாஸ் டிவிஎஸ்ல எனக்கு ஏதாவது இருக்குதா, சொத்து இருக்கான்னா ஒண்ணுமே கிடையாது. நான் வேலை செஞ்சதுக்கு அந்த மாசம் சேலரி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இந்த 18 வருஷமா ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்கம் ஃப்ரம் மை ஜாப். ஓகே, வி ஆர் ஒர்க்கிங் டு இன்க்ரீஸ் அவர் எம்ப்ளாயரோட சொத்தை தான் இன்க்ரீஸ் பண்றோம். அவங்க வந்து நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை எழுதி கொடுப்பாங்க, யூ ஆர் அன் அசெட்னு. அதை நம்பிடாதீங்க. சரியா? அது சும்மா ஒரு வேர்டு எழுதுவாங்க, நம்ம கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுமே, ரைட்? இப்போ அந்த சேலரியை நம்ம வாங்கி என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, மந்த் பிகினிங்ல போயிட்டு வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில போய் அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நம்ம தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கி நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பு, பேஸ்ட், ப்ரஷ், துணி துவைக்கிறது, ஆயில், ரைஸ், வாட் எவர் சார். இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம போய் எந்த கடையில வாங்குறோமோ அந்த கடையிலயும் பாத்தீங்கன்னா நம்ம பணத்தை கொடுத்து எந்த இடத்துல சேலரி வாங்குறோமோ அந்த இடத்துல வாங்கி கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்குற கடையில அவருடைய சொத்தை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இங்கேயும் எம்ப்ளாயரோட அசெட் தான் கிரியேட் பண்றோம், இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஓனரோட அசெட் தான் கிரியேட் பண்றோம். இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரிலையன்ஸ்ல வேலை செய்யறீங்கன்னா ரிலையன்ஸ் உள்ள போயிட்டு ரிலையன்ஸ் டிஜிட்டல்லையோ ரிலையன்ஸ்லயோ நீங்க வந்து வேலை செஞ்சுட்டு ரிலையன்ஸ் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு பக்கத்துல இருக்க ரிலையன்ஸ் ஸ்டோர்ல போயிட்டு அவர் கொடுத்த சம்பளத்தை அவருக்கே கொடுத்துட்டு அவர் கொடுக்குற ப்ராடக்ட்ஸை வாங்கி நம்ம வீட்டுக்கு வரோம். இதுதான் மேக்கிங் லிவிங்னு பேர். ஆக்சுவலா இந்த கொரோனால முன்னாடிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், 3 மாசம் சேலரி வரலன்னா நிறைய பேர் வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வித்துருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், புக்ஸ்ல படிச்சிருக்கேன். ஆனா அது ரியலா பாக்குறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவ் இன்கம். இன்ஃப்ளோ இல்லைன்னா அவுட்ஃப்ளோ எப்படி வந்து, அவுட்ஃப்ளோ கண்டிப்பா இருந்துன்னு தான் இருக்கும். ஸோ மேக்கிங் அ லிவிங்ல இருந்து எப்படி நம்ம அசெட் கிரியேட் பண்ணலாம், இந்த ஸ்லைடை கொஞ்சம் மாத்த போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இல்ல நம்மளுக்கு இருக்கும். யா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதேதான். நீங்க ஸ்டில் அதே வேலைக்கு தான் போக போறீங்க. வேலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவானா, தட்ஸ் அ பியூட்டி. எந்த விதமான ரிஸ்க்கும் நீங்க எடுக்குவானா. பட் நீங்க என்ன பண்றீங்க, அந்த வேலைக்கு போயிட்டு அங்க கிடைக்கிற சேலரியில இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து நீங்க உங்களுடைய ஓன் ஸ்டோர் அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓன் ஸ்டோர்னா இட்ஸ் அ டிஜிட்டல் ஸ்டோர். ஸோ கடைன்றது பிசிக்கலா இருக்காது, இட்ஸ் அ வர்ச்சுவல் ஸ்டோர். ஓகே, ஒரு இமேஜினேஷனுக்கு வச்சுக்கோங்க. ஹலோ, உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்க ஒரு வேற கடையில வாங்க போறீங்க. அது எந்த கடைன்னா உங்களோட ஓன் கடை. ஸோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க போய் நீங்க சேலரியில ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற இன்கம்ல நீங்க யூ ஆர் கோயிங் டு பை யுவர் ப்ராடக்ட்ஸ், சேஞ்சிங் யுவர் பையிங் ஹேபிட். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ உங்களுக்கு வரப்போற ப்ராடக்ட்ஸ் உங்களோட பிசினஸ்ல இருந்தே வரப்போகுது, உங்களோட ஸ்டோர் அது. ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் மணி whenever you are going to buy the products. அதனால இப்ப நீங்க வந்து 2 இடத்துலயும் ஒரு சொத்து சேர்த்த மாதிரி ஆகுது. சொத்துன்னா என்னன்னு நான் முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு ரிட்டர்ன் வந்ததுன்னா அது சொத்து. நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு போய் வெளியில இருக்கிற கடையில போய் ஏதோ வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏதோ ஒன்று வாங்கினா ஏதோ ஒன்று ஃப்ரீன்னு கிடைக்கும், பில்லு கிடைக்கும், அவ்வளவுதான் கிடைக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அன் இன்கம். அதுவும் நெட்வொர்க் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு கிரியேட் மோர் இன்கம் தேன் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் யுவர் மணி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். குட். இப்போ இது வந்து உங்களுக்கு கிளீனா புரியும். ஆக்சுவலா இப்போ வந்து நார்மலா ஒரு கார் ஒருத்தர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லைபிலிட்டி. ஏன் லைபிலிட்டி? அதுல வந்து இஎம்ஐ தான் கட்டின்னு இருக்கோம், நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காரை நீங்க ஊபரோட கனெக்ட் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இட் ஹஸ் பிகம் அன் அசெட். ஏன்? அந்த ஊபர்ல 10 பேர் அழைச்சிட்டு போகும்போது 10 ட்ரிப் பண்ணும்போது உங்களுக்கு பணம் வரும். ஒரு ஊபர் டிரைவருக்கு அதான் நடக்குது. இப்போ ஊபர் வந்து என்ன பாத்தீங்கன்னா, டாக்ஸி இண்டஸ்ட்ரி எப்படி டிஸ்டர்ப் பண்ணாமோ அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியோட என்ஹான்ஸ்டு வெர்ஷன் தான் இப்போ நம்ம பண்ண போறது வித் த ஹெல்ப் ஆஃப் டிஜிட்டல் அண்ட் சோஷியல் மீடியா. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பேர் டிஜிட்டல் காமர்ஸ்ன்னு பேர், ரைட்? அதே மாதிரி ஏர்பிஎன்பி.
இப்போ நாங்கள் வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஃப்ரான்ஸ் போயிருந்தோம். அங்கே வந்து தங்குறதுக்கு நாங்கள் வந்து ஹோட்டல் கிட்ட எல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகல. ஸோ ஏர்பிஎன்பி பார்த்தோம். ஏர்பிஎன்பி எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ ஒரு வீடு ஒன்று இருக்கு ஒருத்தருக்குன்னா அது வந்து அசெட்னு சொல்லலாம், லயபிலிட்டியும் சொல்லலாம். ஆக்சுவலா இப்போ உங்க வீடோட வேல்யூ 1 crore, பட் நீங்க அதை ரெண்ட்டுக்கு விடலன்னா அதோட வேல்யூ 0 தான். வித்தாதான் அது 1 crore. ஓகே, ஸோ அந்த வீட்டில் ஒரு போர்ஷன், ஒரு ரூமை நீங்க ஏர்பிஎன்பில ரெண்ட் கொடுத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அன் அசெட். உங்க பாக்கெட்ல பணம் வந்ததுன்னா அது அசெட். எப்படி லயபிலிட்டியை எப்படி ஏர்பிஎன்பியோட கன்வெர்ட் பண்ணி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதோட சேர்த்து நீங்க வாங்குற பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் மாத்தி வாங்குறது மூலியமா யூ ஆர் கோயிங் டு கிரியேட் யுவர் ஓன் அசெட். ஓகே, இப்போ இந்த கீழே இருக்கிற ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 இருந்து 150 ரூபா வரைக்கும் ஒரு ஆளுக்கு இல்ல, ஒரு ஆளுக்கு வந்து செலவாகும். கரெக்டா? இப்போ எவ்வளோ காத்தால ஆரம்பிச்சதுல இருந்து சோப்பு, பேஸ்ட், ப்ரஷ் எல்லாம் சும்மா ஒரு ரஃப் அமௌண்ட் தான். நம்ம ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 200-300 பேர் தெரியும். நம்ம போன்ல பாத்தீங்கன்னா நீங்க கான்டாக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 500-600 பேர் இருப்பாங்க. ஒரு 300 பேர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் பல் தேய்க்கிறாங்கன்ற லிஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஓகே, ஸோ அந்த 300 பேருக்கும் 300 பேர் தெரியும். அப்போ ஆல்மோஸ்ட் 90,000 பீப்புள் உங்களுக்கு தெரிஞ்சு வரும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன நினைச்சேன், நிறைய பேர் தெரிஞ்சாதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ண முடியும். கிடையாது, ஒரு ஆளு தான் நம்மளுக்கு தெரியணும். அந்த ஒரு ஆளுக்கு 300 பேர் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு 300 பேர் தெரியும். ஸோ இப்போ என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அந்த 90,000 பீப்புள் ஆளுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா டெய்லி அவங்க தேவைக்கு அவங்க வந்து செலவு பண்றாங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலியமாவே 1 crore வியாபாரம் நடந்துட்டு இருக்கு வெளியில. அந்த 1 crore நம்ம ரீடைரக்ட் பண்ண போறோம். 1 crore இஸ் ஹேப்பனிங் எவ்ரி டே. இமேஜின் தட். அதனால தான் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்றாங்க. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஃபேஷன் ஓப்பன் பண்றாங்க, ரிலையன்ஸ் ஷூஸ் ஓப்பன் பண்றாங்க, ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஓப்பன் பண்றாங்க. ஏன்? they want to tap this 1 crore. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனா நம்மளுக்கு வந்து எப்படி பண்ணணுன்றது தெரியாது. எனக்கு தெரியாது ஆக்சுவலா. ஓகே, நம்மளுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஜாப் பண்றது தான் ட்ரைனிங் இருக்கே தவிர பிஸ்னஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் நிறைய பேர் பயப்படுவாங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. we are having the best educational support system. அதுக்கு பேரு பிரிட் வேர்ல்ட் வைட். ஸோ பிஸ்னஸ் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எப்படி அவைலபிளா இருக்கு? கோச்சிங் அண்ட் மென்டர்ஷிப் இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கிடைக்குது. கோச்சிங்னா என்ன அர்த்தம்? இந்த பிஸ்னஸை ஏற்கனவே பண்ணவர், சக்சீட் ஆனவர் உங்களை கைட் பண்ணுவார் ஸ்டெப் பை ஸ்டெப். அவர் யாரு? உங்களை இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்தவர். பிளஸ் அவருக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்க, சீனியர் ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸோட நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கலாம். ஸோ அதனால எந்த விதமான ஃபெயிலியரும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஃபெயிலியர் ஆனவங்க முக்காவாசி பேர் அவங்க மற்றவங்க பேச்சு கேட்காதனாலதான் ஃபெயில் ஆயிருப்பாங்க. நெக்ஸ்ட், இப்போ ஆன்லைன்ல மொபைல் ஆப்ஸ், ஆன்லைன் ரிசோர்சஸ்ல நீங்க இந்த பிசினஸை வீட்டுல இருந்தபடியே பண்ணலாம். இப்போ இந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா எங்க பிசினஸ் அஃபெக்டே ஆகல. இப்போ நம்ம ஜூம்ல பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் ஸோ 500, 600, 700 பேர், எத்தனை பேர் இருப்பாங்களோ தெரியாது. ஸோ இவ்வளோ பேர் வீட்டுல இருந்தபடியே நம்ம வந்து பிசினஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எத்தனை புது ஆளுங்க வந்திருக்காங்க விடணும். எப்படி பிசினஸ் டெவலப் ஆகுது பாருங்க. அதே மாதிரி பிசினஸ் கான்ஃபரன்சஸ் நடக்குது. அது ஆன்லைன்லயும் நடக்குது, ஆஃப்லைன்லயும் நடக்குது. பிளஸ் ஸ்ட்ரீமிங் ஆடியோ அண்ட் வீடியோ. இப்போ நான் வந்து இப்போ நாங்கள் பெங்களூர்ல ஒருத்தர் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணோம். அவர் வந்து ஃப்ரம் ஆந்திரா. இப்போ அவருக்கு நான் வந்து ஒரு தெலுங்கு டாக்கை கொடுக்கணும்னா எனக்கு தெலுங்கு தெரியாது. ஸோ என்னால வந்து ஒரு தெலுங்கு ஸ்பீக்கரோட ஆடியோவை நான் வந்து டிஜிட்டலாக அதை அவர் கேட்டுட்டு அவர் எக்ஸைட் ஆனார். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட். Okay, so to talk about, yeah, in the company which is going to give us all these benefits, ஒரு debt free cash flow asset create பண்ற company பேர் பாத்தீங்கன்னா Amway. இந்தியால பாத்தீங்கன்னா Amway India, worldwide Amway Global. This is a number 1 direct selling company in the world. இது ஆரம்பிச்சது 1959ல ஆரம்பிச்சது. Now it is a 61st year. இந்தியால இந்த பிசினஸ் ஆரம்பிச்சது 1998. ஸோ இந்த மே 5ஆம் தேதி we have already completed 22 years in India. இது எவ்வளவு பியூட்டி பெஸ்ட் கம்பெனி அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா, சைனால ஃபர்ஸ்ட் இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்து December 31 அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க பர்மிஷன் கொடுத்த ஃபியூ கம்பெனிஸ் இல்ல ஒன் ஆஃப் த கம்பெனி இஸ் Amway China.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலைட்ல இம்யூன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால சைனீஸ் கவர்மெண்ட் வந்து சில பிஸ்னஸ் தான் ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒன் ஆஃப் தி கம்பெனி வந்து ஆம்வே. அதே மாதிரி நம்ம இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஆம்வேயோட ஃபேக்டரி இருக்கு நிலக்கோட்டையில். ஸோ லாக்டவுன் ஆரம்பிச்சு ஒரு 2-3 டேஸ்க்கெல்லாம் மேபி வித்தின் 1 week we got the permission to open up our factory, open up our stores and products delivery எல்லாமே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் இந்தியா கவர்மெண்ட் have understood that this is the best business opportunity with good quality products. Okay, and total turnover பார்த்தீங்கன்னா $8.8 billion. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து நம்பர் 32ல இருக்காங்க. ஏன்னா இது வந்து பிரைவேட்லி ஹெல்டு கம்பெனி. 1200 ப்ராடக்ட்டுக்கு மேலே பேட்டன்ட் வச்சிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட் வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ப்ராடக்ட் இவங்களே கண்டுபிடிச்ச ப்ராடக்ட். 500 ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆம்பேக்கோசரம் ஒர்க் பண்றாங்க. மோர் தென் 20,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க ஆம்பேக். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை யாரும் காப்பியும் பண்ண முடியாது. சும்மா இல்லை, ஒரு 61 வருஷமா இந்த ஒரு கம்பெனி வேர்ல்டு நம்பர் 1ல இருக்காங்க, 100+ கண்ட்ரீஸ்ல இருக்காங்கன்னா எத்தனை பேர் காப்பி பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க? இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி கிடைக்கும். எவ்வளோக்கு அளவு குவாலிட்டியில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி கொடுப்பாங்க. நீங்கள் ப்ராடக்டை வாங்கலாம், ஒரு கஸ்டமர் கொடுக்கலாம், அவர் யூஸ் பண்ணலாம். அவருக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கலையா 70% பேலன்ஸ் இருந்தால் போதும். 30% யூஸ் பண்ணிட்டு 70% ரிட்டர்ன் பண்ணா, ஜெனுயின் ரீசனோட ரிட்டர்ன் பண்ணா யூ வில் கெட் யுவர் மணி பேக். ஓகே, தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றி நிறைய பேர் வந்து புரியாம பேசுறாங்க. அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் ரெஸ்பெக்டட் பீப்புள் ரெஸ்பெக்ட் ஆம்பே. யூ ஸ்டார்ட் ரிசர்ச்சிங் அபவுட் ஆம்பே ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த குட் திங்ஸ் அபவுட் தட். ஓகே, ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Now to talk about the products and why the business opportunity, please help me welcome my beautiful wife Pushpa. மீண்டும் மாலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனி ஒரு லீகல் பிசினஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ் இருக்கணும். ஸோ நம்ம பிசினஸ் இட்ஸ் பேக்ட் பை ப்ராடக்ட்ஸ் அண்ட் 4 மேஜர் கேட்டகரிஸ்ல தான் இருக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ்: ஹெல்த், பியூட்டி, பர்சனல் கேர் அண்ட் ஹோம் கேர். ஸோ இப்போ ஹோம் கேர், பர்சனல் கேரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆம்பேல ஜாயின் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லாத நேரத்துலயும் ஜாயின் பண்ணலைனாலும் இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் கேர்ல வந்து ஃப்ளோர் கிளீனர், டிட்டர்ஜென்ட்ஸ், பாத்திரம் தேய்க்கிறது, இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் பர்சனல் கேர்லயும் பாத்தீங்கன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸ், அதாவது பாடி கேர், ஓரல் கேர், அதுக்கப்புறம் ஹேர் கேர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வித் ஆர் வித்வுட் ஆம்பே we are being using these products. ஸோ இதை வந்து இந்த ஆம்பேல வந்து நம்ம ஜஸ்ட் பிராண்டை மாத்தி யூஸ் பண்ண போறோம். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஹோம் கேர்ல எல்லாமே பயோகுவெஸ்ட் ஃபார்முலா இருக்கு. ஸோ பயோகுவெஸ்ட் ஃபார்முலா என்னன்னா எல்லாம் அடர்த்தியா இருக்கும், கான்சன்ட்ரேட்டடா இருக்கும், பயோடிகிரேடபிள், அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி. நம்ம மண்ணுக்கும் சரி மனுஷனுக்கும் சரி எந்த பாதிப்பும் விளைவிக்காத ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பரா கைடன்ஸோட நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவா இருக்கும், எக்கனாமிக்கலா இருக்கும். பாக்குறதுக்கு என்னவோ விலை அதிகம்ன்ற மாதிரி இருக்கும், ஆனா யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். சோ காஸ்ட்லி இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பர்சனல் கேர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ ஹேர் கேர்ல மட்டுமே பாத்தீங்கன்னா 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. சோ உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ப்ராடக்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பியூட்டில பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்ரி, ஆட்டிடியூட் 2 பிராண்ட் இருக்கு. ஆர்டிஸ்ட்ரி வந்து சூப்பர் பிரீமியம் பிராண்ட், ஆட்டிடியூடுங்கிறது நம்மளோட இந்தியன் பிராண்ட். நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி மெயின்டெனன்ஸ்க்காக ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆட்டிடியூட் எல்லாமே வந்து இட் இஸ் காஸ்மெட்டிக்ஸ், முக்காவாசி வந்து காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, ஸ்கின் கேரும் இருக்கு. பட் ஆர்டிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர், பேசிக்லி ஸ்கின் கேர். ஸோ அப்போ 2 ஜெண்டர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே யூஸ் பண்ணலாம், போத் ஃபார் மென் அண்ட் விமன். ஸோ இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிங்கிள்ஸ்க்கு இருக்கு, ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ்க்கு இருக்கு, பிக்மெண்டேஷனுக்கு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் உங்களுக்கு இருந்தா அதை வந்து நம்ம ஆர்டிஸ்ட்ரி பிராண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெல்த் கேர், ஹெல்த் வந்து நியூட்ரலைட் தான் நம்மளோட பிராண்ட் நேம். அண்ட் நம்பர் 1 ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது இந்த கம்பெனி, இந்த நியூட்ரலைட்ங்கிற பிராண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 85 இயர்ஸா இருக்கு. அண்ட் அப்சல்யூட்லி சேஃப். இது வந்து ஜஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், தே ஆர் நாட் மெடிசன்ஸ். ஸோ உங்களோட நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, நீங்க சாப்பிடுற உணவுல பற்றாக்குறை இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா அந்த டெஃபிஷியன்சியை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இருக்கு, பெரியவங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே ஃபவுண்டேஷன் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு இருக்கு, விமன்ஸ் ஹெல்த்னு இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல எல்லாருமே வந்து சாப்பிட்றோம், ஆனா ஹெல்த்தியா சாப்பிட்றோமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்.
ஸோ அந்த நியூட்ரிஷன் கேப்பை வந்து நீங்க அழகா இந்த நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா நீங்க அதை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர நம்மளுக்கு குக்வேர் இருக்கு, ஹெல்த்தி குக்கிங். குக்வேர்ங்கிறது வெசல்ஸ் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது. இது வந்து யூனிக் கைண்ட் ஆஃப் குக்வேர் வேர் ஜீரோ ஆயில் இஸ் குக்கிங் இஸ் பாசிபிள். வெரி லெஸ் வாட்டர், ஜீரோ ஆயில். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான கண்டுபிடிப்பு இருக்கு. ஆப்டிமம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, வைட்டாலாக் டெக்னாலஜி மூலியமா இதை அழகா கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் டியூரபிள்ஸ், ஏர் பியூரிஃபயர்ஸ் இருக்கு. கார்ல யூஸ் பண்றது, நம்ம வீட்டுல யூஸ் பண்றதுக்குன்னு பியூரிஃபயர்ஸ் இருக்கு. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் எக்ஸஸ் பிராண்ட், தட் இஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆம்பே வந்து தே நோ என்ன ரிலீஸ் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் எப்போ கொண்டு வரணும்னு தெரியுது. அண்ட் ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ ஆயுர்வேதாங்கிறது நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஒரு பழமையான ஒரு விஷயம். அண்ட் ஆயுர்வேதிக்ல நம்மளுக்கு ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. துளசி, பிரம்மின்னு சொல்லிட்டு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் அந்த ரேஞ்சஸ்லயும் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அப்சல்யூட்லி சேஃப். நாங்க வந்து ப்ராடக்ட்ஸ் நாங்க ஜாயின் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 6 ப்ராடக்ட்ஸ்ல ஜாயின் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 170 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸும் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் பிராண்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் என்னங்கிறது நம்ம யூஸ் பண்ணி பார்த்து பிசினஸாவும் நம்ம எடுத்து பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். குட். ஸோ பிசினஸ் பிளாட்ஃபார்ம் என்ன? See, இதுல வந்து 2 என்டிட்டி இருக்கு. ஒன்னு ஆம்வே, இன்னொன்னு பிரெட் வேர்ல்ட்வைட். ஓகே, ஆம்வே இஸ் தி கம்பெனி which gives us the business opportunity. They manufacture world class quality product. 600 actually 1000 crore investmentல 50 ஏக்கர்ல திண்டுக்கல் நிலக்கோட்டையில ஆம்வே has got a huge factory நம்ம தமிழ்நாட்டிலேயே. ஸோ ஆம்வே வந்து ப்ராடக்ட் சப்ளை, இந்தியன் கவர்மெண்ட் கூட நெகோசியேஷன், டாக்ஸஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. ப்ராடக்ட் ஸ்டாக்கு, ஸ்டோர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ்ல என்னென்ன ஹெட்ஏக்ஸ் இருக்கோ அத்தனையும் ஆம்வே பார்த்துக்கிறாங்க. பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், எப்படி ஒரு ஆள்கிட்ட பேசணும், எப்படி நம்ம லீடர்ஷிப் மைண்ட் செட் வச்சுக்கணும், எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்றது, எப்படி ஒரு ஆண்டர்பிரினர் மாதிரி திங்க் பண்றது அப்படின்றத கற்றுக் கொடுக்குற ஒரு எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் தான் பிரெட் வேர்ல்ட்வைட். இது வந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன். இது ஆரம்பிச்சவங்க பாத்தீங்கன்னா பில் பிரெட்டன் சொல்லிட்டு, ஹி வாஸ் அ சிட்டி மேயர் இன் யூஎஸ். அவர் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணார். அந்த சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா புக்ஸ், ஆடியோஸ், அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ், அசோசியேஷன். என்ன சொல்றாங்கன்னா, இன்னில இருந்து 5 வருஷம் கழிச்சு உங்க லைஃப் எப்படி இருக்கும்ன்றது 2 விஷயம் தான் டிசைட் பண்ணும். என்ன மாதிரியான புக்கு படிக்கிறீங்க, யாரை எந்த மாதிரியான அசோசியேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸை பத்தி நீங்க எனக்கு சொல்லுங்க, அவங்களோட சேலரியை சொல்லுங்க, உங்க சேலரி என்னன்றதை கிளியரா சொல்லுவேன் அப்படின்னு ஒரு கோட் ஒன்று உண்டு. இப்ப அந்த அசோசியேஷன் நல்லபடியா இருந்தா நம்ம திங்கிங்கும் மாறும். திங்கிங் மாறிச்சுன்னா நம்மளுடைய ஃபியூச்சரும் மாறும், லைஃபும் மாறும். நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம ஆம்பேல ஜாயின் பண்ணி ஆம்பே பிசினஸ் ஓனரா ஜாயின் பண்ண போறோம். நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம ஆம்பேல இருந்து வாங்கிக்க போறோம். அது டிஜிட்டல்லயே வாங்கிக்கலாம், ஸ்டோர்ஸ்ல போயும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி புரியும், காஸ்ட்லி இல்லைன்றது உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ப்ராடக்ட்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே, ப்ராடக்ட் ஷேரிங்னா இது செல்லிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை, நான் யூஸ் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது மூலிமா எனக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எனக்கு கிடைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி பெரிய லெவலில் நெட்வொர்க் டெவலப் பண்ணலான்னு நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஷாப் பண்ண போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம், லேர்ன் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட். ஓகே, அசெட் பில்டிங் பிளாக். எப்படி வந்து ஆம்பேவோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்க. இந்த பிளானை நாங்கள் 98ல பார்த்துட்ட பிறகு இந்த பிளான் புரிஞ்சிச்சுன்னா உள்ள இன்னைக்கு நைட் தூங்க மாட்டோம். ஓகே, ஜஸ்ட் என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து ஆம்பேல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிடில் மேனை பைபாஸ் பண்றோம். என்ன மிடில் மேனை பைபாஸ் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வீட்டில் ஒரு நார்மல் ஆள் இருக்காரு. அவர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவர் வந்து ஒரு சோப்பு போய் கடையில் வாங்குறாருன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஹமாம் சோப்புன்னு வச்சுக்கலாமே, அது 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. அது வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு கடையில வாங்குறாரு. அவர் வந்து ஒரு ஹோல்சேலர்ல வாங்குறாரு. அவர் ஒரு டீலர், ஸ்டாக்கிஸ்ட், புரோக்கர், C&F ஏஜென்ட், அப்புறம் தான் மேனுஃபேக்சரர். பிளஸ் இந்த ஹமாம் சோப்பை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் வரும், டிவி, ரேடியோ எல்லாத்தையும் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இப்போ 30 ரூபா கொடுத்து வாங்குற ப்ராடக்ட் ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 to 40% தான் இருக்கும், இன்க்ளூடிங் மேனுஃபேக்சர்ஸ் ப்ராஃபிட். ஒரு உதாரணத்துக்கு 10 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ 30 ரூபா ப்ராடக்ட், ஆனா 10 ரூபா தான் அதுக்கு உண்டான குவான்டிட்டி, வேல்யூ எல்லாம். அப்ப 20 ரூபா ஒவ்வொரு வாட்டி 30 ரூபா பொருள் வாங்கும் போது அந்த 20 ரூபா அவருடைய சேலரியில இருந்து நடுவில் இருக்கிற மிடில் மேனுக்கு போகுது. இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா வேற எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல, அதர் தேன் கெட்டிங் அ குட் ப்ராடக்ட், அவ்வளவுதான்.
இப்போ நம்ம என்ன பண்றோம், லீகலா இந்த மிடில் மேன் எல்லாரையும் பைபாஸ் பண்றோம். நம்ம பிசினஸ்ல ரீட்டைல் ஸ்டோர் கிடையாது, ஹோல்சேலர் கிடையாது, டீலர் கிடையாது, ஸ்டாக்கிஸ்ட் கிடையாது, சிஎன்டர் ஏஜென்ட் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் லிட்டிலா உண்டு. இப்போ இந்த அந்த அமௌண்ட் அத்தனை பேரும் பைபாஸ் பண்றதுனால அந்த 20 rupees உங்களுக்கு சேவ் ஆகுது. அந்த 20 rupees நீங்க சம்பாதிக்கலாம். தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 60-65% இன்கம் நீங்க சம்பாதிக்கலாம். அது உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய நெட்வொர்க்கு ஏற்ற மாதிரியும் டேர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரியும் ஆம்பே பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் ஆம்பே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து ஓவர் நைட்ல ரீச் ஆக முடியாது. இட்ஸ் அ ஜென்யூன் பிஸ்னஸ். இட் வில் டேக் டைம். எவ்வளோ டைம் ஆகும்? நாட் 40 years, 2 to 5 years. Depending on your effort, depending on your ambition, depending on your passion, and எத்தனை பேர்கிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்றீங்க, ரைட்? ரெண்டு விதத்துல நம்ம வால்யூமை கிரியேட் பண்ணணும். ஆம்பேல உள்ள சேர்ந்தா பணம் வராது. ஆம்பேல சேர்ந்து ப்ராடக்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்தாதான் பணம் வரும். ஓகே, தட்ஸ் வை திஸ் இஸ் அ லீகல் பிஸ்னஸ். இப்போ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரெண்டு வகை உண்டு. ஒன்று, பர்சனலா நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் ஒவ்வொரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கான்சன்ட்ரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒரு ஃப்ளோர் கிளீனர் வாங்கினா ஆல்மோஸ்ட் 3 மாசம் வரும். ஃப்ளோர் கிளீனர் வாங்கினா 1 year கூட வரும். டிட்டர்ஜென்ட் நம்ம துணி துவைக்கிறது வாங்கினோம்னா இட் வில் கம் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 months. இப்போ நம்ம எப்படி நம்ம வால்யூமை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்கிக்க போறோம். இது வந்து புதுசா எதுவும் வாங்க வேணாம். நீங்க கடையில வாங்குற ப்ராடக்ட்ஸை பிராண்டை மாற்றி instead of some other ex-brand products, you are going to change to your own Amway business, Amway products. Finish. Okay, அதுக்கு உண்டான ப்ராடக்ட் எஜுகேஷன் எல்லாமே இப்போ ஜூம்ல பியூட்டிஃபுல்லா Amway கொடுக்குறாங்க, ரைட்? நெக்ஸ்ட், இப்போ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை 4 பேருக்கு நம்ம ஷேர் பண்றோம். எல்லாருமே இந்த பிசினஸ் எடுத்துப்பாங்களா? நோ. எல்லாருமே ஹுண்டாய் கார் வாங்க மாட்டாங்க, எல்லாருமே இன்ஜினியர் ஆக மாட்டாங்க, எல்லாருமே டாக்டர் ஆக மாட்டாங்க, எல்லாருமே அமெரிக்கா போக மாட்டாங்க, எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுல யாருக்கு தேவையோ அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10 பேர்கிட்ட பேசுறீங்கன்னா அதுல 2 பேர் தான் நல்ல மைண்ட் செட், ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டோட ஆளுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படும். மிச்சம் இருக்கிற 8 பேர் நம்ம என்ன பண்ணலாம்? we can convert them as our customers. இப்போ நேற்று கூட நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். இப்போ சத்திக்கு அவருக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் he wants to buy products. ஸோ அவரை இந்த பிசினஸ்ல நான் என்னோட கஸ்டமரா சேர்த்து விட்டேன். ஸோ இது மூலியமா உங்களுடைய கஸ்டமர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆம்பேல எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 point value is equal to 80 rupees. ஓகே, இப்போ 80 rupeesக்கு ஆம்பேல ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா you get 1 point. Amway is there in more than 100 countries. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு கரன்சி இருக்கு. இந்தியாவில் 1 PV is equal to 80 rupees. இப்போ ஒருத்தர் போய் ஆம்பேல போய் ப்ராடக்ட் வாங்குறாரு, 100 points, 8000 rupeesக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கினாங்கன்னா you get 100 points. சிம்பிள். இப்போ 200 pointsன்னு பார்த்தீங்கன்னா 16,000 rupees. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து he gets additional 3% commission. இப்போ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆம்பேல என்ன கிடைக்குதுன்னா, நீங்க பொருளை ஆம்பே பிசினஸோட சேர்ந்து நீங்களே உங்களுடைய ஆம்பேல இருந்து வாங்கும் போது you get immediately 10% discount, up to 10% discount எம்ஆர்பில இருந்து. பிளஸ் உங்களுக்கு ரிமைனிங் 10%ல டாக்ஸ் போக 7% ட்ரேட் டிஸ்கவுண்டா உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எம்ஆர்பில இருந்து அப் டு 20% வரைக்கும் நீங்க ரெடியூஸ் ரேட்ல ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் யூ கெட். நெக்ஸ்ட், நீங்க கிரியேட் பண்ற டேர்ன் ஓவர் 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள எவ்வளவு டேர்ன் ஓவர் நீங்களும் உங்களுடைய டீமும் கிரியேட் பண்றதோ அது பொறுத்தவரை எந்த ஸ்லாப்ல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஷெட்யூல் லெஃப்ட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா? நீங்க 200 பாயிண்ட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலா உங்களுக்கு 3% இன்சென்டிவ். நீங்க 600 பாயிண்ட்ஸ் பண்ணீங்கன்னா 600 into 80 48,000 rupees நீங்களும் உங்க டீமை டேர்ன் ஓவர் பண்ணீங்கன்னா யூ கெட் அடிஷனல் 6%. அந்த மாதிரி மேல போயிட்டு 10,000 points, 8 lakhs turnover in a month நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 21% உங்களுக்கு அடிஷனல் போனஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்க்கும்போது நான் நினைச்சேன், நம்ம எப்படி 10 lakhs 8 lakhsலாம் டேர்ன் ஓவர் பண்ண போறோம்? நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து ஒரு 2000 3000 5000 ப்ராடக்ட்ஸ் தானே, நம்ம எப்படி 8 lakhs டேர்ன் பண்ண போறோம்? இங்க தான் நீங்க வந்து எம்ப்ளாயி மாதிரி செல்ஃப் எம்ப்ளாயி மாதிரி யோசிக்கக்கூடாது, பி குவாட்ரண்ட் திங்கிங் மாதிரி யோசிக்கணும். இப்போ பி குவாட்ரண்ட் வந்து ஒரு ஓனர் தான் இருப்பாரு, ஆனா 500 பேர் அவருக்கு வந்து வேலை செய்வாங்க. அதே மாதிரி நம்ம பிசினஸ் என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு பிசினஸ் ஓனர் ஒரு 500 பேர் நம்ம வந்து பிசினஸ்ல சேர்த்து விடலாம் as business partners. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு பண்றோம், 8000 ரூபாய் டேர்ன் ஓவர். இந்த மாதிரி ஒரு 100 பேர் நம்ம டீம்ல இருந்தாங்கன்னா உங்க டோட்டல் டேர்ன் ஓவர் 8 lakhs. இந்த ஒரு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1% இன்கம் கம்மிங் ஃப்ரம் 100 people is always better than 100% இன்கம் கம்மிங் ஃப்ரம் 1%. இதுல உங்களுக்கு இன்கம் செக்யூரிட்டியும் கிடைக்குது. பிளஸ் நீங்க சேர்த்து விடுற ஆளுங்க உங்களோட டேலண்டடா இருப்பாங்க. உங்களுக்கு வேணா ப்ராடக்ட்ஸ் கம்மியா தேவைப்படலாம், பட் அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் நிறைய தேவைப்படலாம்.
உங்ககிட்ட பணம் கம்மியா இருக்கலாம், அவங்களுக்கு பணம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கலாம். உங்களோட கான்டாக்ட்ஸ் கம்மியா இருக்கலாம், பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் நிறைய இருக்கலாம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் த்ரூ திஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு டாக் டு அதர் பீப்புள் அண்ட் நெட்வொர்க். ஒரு உதாரணத்துக்கு இந்த சாம்பிள்ல நீங்க ஒரு 50 பாயிண்ட்ஸ் பண்றதா வச்சுக்கலாம். உள்ள வந்திருக்கீங்க 50 பாயிண்ட். 50 பாயிண்ட்னா என்ன, ஒரு 4000 ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்றீங்க. ஓகே, என்ன பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்களை பேசிட்டு அவங்க மூலியமா ஒரு 150 பாயிண்ட்ஸ் நீங்க கஸ்டமர் வால்யூம் கொண்டு வரீங்க. ஸோ டோட்டலா உங்களோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். இப்போ 200 பாயிண்ட்ஸ்னா யூஆர் இந்த 3% இன்கம். இந்த இடத்துல கால்குலேஷன் இருக்கும். கால்குலேஷன் பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க. ஆம்பேவோட டிஜிட்டல் ஆப்புக்குள்ள நீங்க போனீங்கன்னா ambay.in நீங்க இன்னி தேதியில என்ன சம்பாதிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு கிளீனா வந்துடும். அது எப்படி வருது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ 200 பாயிண்ட்ஸ் டர்ன் ஓவர், 50 பாயிண்ட்ஸ் பர்சனல் பிளஸ் 150 பாயிண்ட்ஸ் வந்து கஸ்டமர் மூலியமா வரும்போது யூ கெட் தி மந்த்லி இன்கம் ஆஃப் 2920. இமேஜின் பண்ணி பாருங்க. வெளியில வாங்குறதுனால நம்மளுக்கு எந்த பணமும் வரல. Now you have changed your buying habits, used quality products, talk to your friends and relatives, found some customers, you are making 3000 rupees income. 3000 is a very good income. Okay, in your spare time. Next sir, இங்கதான் leverage. இங்க இந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, now நம்ம ஒரு 3000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எவ்ரி ஒன் இப்போ என்ன சர்வே சொல்லுதுன்னா, மோர் தென் 90% ஆஃப் த பீப்புள் தே வாண்ட் எக்ஸ்ட்ரா இன்கம். தே வாண்ட் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். தே டோன்ட் வாண்ட் டு கோ டு ஜாப். தே வாண்ட் மணி, பட் டிராவலிங் டைம் ரியலி கில்ஸ் தெம். தே வாண்ட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் தர் ஃபேமிலி. இப்படிலாம் இருக்கும்போது தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வெளியில இருக்காங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் 130 crores. You have to just find 6 to 12 ambitious people. Finish. You can easily find them. இதுல ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 12 பேரை நீங்க வந்து சேர்த்து விடுறீங்கன்னு வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான், இது கம்பல்சரி கிடையாது. பட் எவ்வளவு பேர் வேணா நீங்க சேர்த்து விடலாம். ஓகே, இட்ஸ் ஆல் அப் டு யூ. அவங்க மூலியமா ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பேர் சேர்த்து விடுறாங்கன்னு வைக்கலாம். They are finding the good quality people who want to use good quality products, who want to make extra income. ஸோ உங்க டீம்ல டோட்டலா 50 பார்ட்னர்ஷிப் நடக்குது. நீங்க ஒருத்தர் 50 டோட்டலா. அப்ப 50 பார்ட்னர்ஷிப் ஒவ்வொருத்தரும் உங்களை மாதிரியே 200 பாயிண்ட்ஸ் பண்றாங்க. 50 பாயிண்ட் அவங்க யூஸ் பண்றாங்க உதாரணத்துக்கு, பிளஸ் கஸ்டமர் பண்ணும்போது உங்களோட டோட்டல் டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 10,000 பாயிண்ட்ஸ் மேல போகும். அப்போ உங்களுடைய இன்கம் இஸ் அப்ராக்சிமேட்லி 1 lakh. இப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க, 1 lakh இன்கம் உங்களுக்கு வரணும்னா வாட் ஷுட் பி யோர் பேங்க் டெபாசிட்? 1 lakh ரெண்ட் வரணும்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? இத நீங்க எப்போ சம்பாதிக்க போறீங்க? வித்தவுட் டிஸ்டர்பிங் யுவர் ஜாப் யூ கேன் அக்கம்ப்ளிஷ் திஸ் கோல் இன் 6 months to 24 months, depending on your passion, your discipline, your effort, and how fast you want to learn this business. Okay, right, next. குட். இப்போ இதே நீங்க ஒரு 100 பார்ட்னர்ஷிப்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு மாங்கால பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொட்டை தான் இருக்கும். அந்த கொட்டையை நீங்க ஒழுங்கா நட்டு வச்சு அதுக்கு நீங்க செடி தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மரம் ஆயிட்ட பிறகு ஒவ்வொரு சீசன்லயும் 100கணக்கான மாங்காய் வரும். அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆளும் சேர்த்து விடும் போதும் அவர் மூலியமா நெட்வொர்க் எப்படி வேணாலும் ஸ்ப்ரெட் ஆகும். நாங்க வந்து 98ல ஒரு ஆளை சேர்த்து விட்டோம். அவர் மூலியமா எங்களுக்கு 1000கணக்கான பேர் இருக்காங்க. அது எப்படி நடக்கும்? அப்படிதான் நடக்கும். நீங்க ஒரு ஆள் கிட்ட பேசுவீங்க, அவர் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுவார், அவர் ஒரு பிரதர் கிட்ட பேசுவார். இப்படிதான் ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் டெவலப் ஆகும். ஓகே, பேஷன்ஸ் வேணும். நெக்ஸ்ட் வந்து நம்பிக்கையோட இந்த பிசினஸ் நீங்க பண்ணும்போது இது நடக்கும். ஒரு 100 பார்ட்னர்ஷிப்ஸ் உங்களை மாதிரி உங்க டீம்ல இது நடக்கிறதுக்கு ஒரு 2 years 3 years ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களோட டோட்டல் டர்ன் ஓவர் 20,000 பாயிண்ட்ஸ். யூ ஆர் அ ரூபி. ஸோ உங்களோட அப்ராக்சிமேட் மந்த்லி இன்கம் வில் பி 2 lakhs. இமேஜின் ஒரு 2 lakhs per month. இன்னொரு 3 years 4 yearsல உங்களுக்கு உங்க ஜாபை தவிர ஆம்பே மூலியமா மந்த் ஆன் மந்த் நீங்க வருதுன்னா அதை வச்சு நீங்க என்னென்னலாம் உங்களோட லைஃப்ல சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. அந்த ட்ரீம் ஸ்லைட்ல கடனை அடைக்கிறது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சொந்த வீடு இருந்ததுன்னா சீக்கிரமா இது பண்ணிட்டு லோன் எல்லாம் அடைச்சிட்டு டாக்குமெண்ட்டை நீங்க வாங்கி வச்சுக்கிறது, ஒவ்வொரு வருஷமும் ஃபாரின் டிராவல் போறது, எல்லாமே பாசிபிள். பிகாஸ் வி ஆல் ரிக்வயர் அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த இன்கம்ல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்கம் உங்களை ஒரு ஆள் நம்பி இல்லை.
Now you have 200 partners, 100 partners in your organization. So என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா your 1% income is coming from 100 people now. Okay, next sir. Okay, the beauty of this Amway என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் என்னன்னா foreign travel. Amway gives you every year foreign travel, husband and wife, applicant and co-applicant, all expenses paid. நிறைய ஃபாரின் டிராவல் போனவங்க இந்த குரூப்லயே இருக்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, நிறைய பேர் வந்து ஒரு ஃபாரின் டிராவலுக்கோசரம் போகணும்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க, அமௌண்ட் சேவ் பண்ணுவாங்க. ஒரு 2 lakhs ஆகும் மினிமம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க ஏஷியன் கண்ட்ரிஸ் போயிட்டு வரணும்னாவே 1 lakh ஆகும். அண்ட் அங்கே போனால் கூட நம்ம பட்ஜெட்டாக இருப்போம், இந்த ஹோட்டலில் தங்குவோம், அந்த ஹோட்டலில் தங்குவோம், செலவு கம்மி பண்ணலாம். பட் எவ்ரி இயர் உங்களுக்கு ஃப்ரீ டிராவல் வருது Amway மூலியமா, அதுவும் எக்ஸாட்டிக் லொகேஷன்ஸ்க்கு வருதுன்னா why not we do? இது வந்து ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் அப்படின்ற லெவல். 10,000 பாயிண்ட்ஸை நீங்கள் 12 months in a year பண்ணும்போது அலாங் வித் யர் டீம் யூ கெட் திஸ் ஃபாரின் டிராவல். ஒரு 25 வயசுல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, 27 வயசுல ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஆகுறாரு. அவர் ஒரு 80 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்காருன்னு வச்சுக்கலாம். 27ல இருந்து 80னா எவ்வளவு அர்த்தம்? 53 வருஷம். 53 வருஷம் அவர் 53 நாடுகள்ல ஃப்ரீயா பார்த்துருவாரு மினிமம் Amway மூலியமா. இது எப்படி இருக்கு? அண்ட் அதுக்கப்புறமா இந்த பிசினஸ் அவருடைய குழந்தை, அவருடைய பேரன் அவங்க டேக் ஓவர் பண்ற அளவுக்கு லெகசி பிசினஸ். இது அவரோட முடிய போற விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பிக் பிக்சர் டைமண்ட். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் சேர்த்து விடுறோம், அதுல சில பேர் தான் ரொம்ப பெரிய லெவல்ல பிசினஸ் டெவலப் பண்ணுவாங்க. இப்ப நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்ட ஒரு பர்சன், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் டீமை ஃபார்ம் பண்ணி அவர் ஒரு 10,000 டிவி டர்ன் ஓவர் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் மந்த் பண்ணா சில்வர், 6 மாசம் பண்ணா பிளாட்டினம். இப்ப அந்த மாதிரி ஒரு 6 ஆம்பிஷியஸ் பீப்புளை நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இதுல எவ்வளவு பேர் வேணா நீங்க கண்டுபிடிக்கலாம். இது ஒரு 6 பேரை நம்ம கண்டுபிடிச்சு 6 பேரும் ஒரு 10 lakhs டர்ன் ஓவர் எவ்ரி மந்த் Amway கொடுக்கும் போது அதுக்கு காரணம் நீங்க. ஸோ யூ ஆர் நவ் அ டைமண்ட் இன் தி Amway பிசினஸ். அது ஒரு லெவல் இருக்கு. நீங்க 3 பேரை கண்டுபிடிச்சீங்கன்னா யூ ஆர் நோன் அஸ் அன் எமரால்ட். கண்டுபிடிக்கணும், இதுதான் முக்கியம். யாரையும் நம்ம வற்புறுத்தி பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஃபைண்ட் த பீப்புள் ஹூ ஆர் ரியலி ஆம்பிஷியஸ் அண்ட் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ ஒரு 6 ஆர்கனைசேஷன் இது மாதிரி நம்ம டெவலப் பண்ணும்போது அவர் அப்ராக்சிமேட் மந்த்லி இன்கம் ஆஸ் அ டைமண்ட் இஸ் 5 lakhs per month. இன்ஃபேக்ட் இந்தியாவில் எத்தனை பேர் 5 lakhs per month இன்கம் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ட் செக்யூர்ட் இன்கம் இது. சரி, இன்கம் ஒன்று, இன்கம் செக்யூரிட்டி ஒன்று. எனக்கு தெரிஞ்சு இந்த டைமண்ட் அப்படின்ற லெவல்ல ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரீச் பண்ணிட்டு, டைமண்ட் லெவல்ல ரீச் பண்ணிட்டு அந்த டைமண்ட் வந்து ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். ஆனா அவங்க ஒய்ஃபுக்கு அந்த இன்கம் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. ஏன்? அவர் தான் இறந்துட்டாரே தவிர அவரோட ஆர்கனைசேஷன் நல்லபடியா பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம இன்கம் நம்மள டிபெண்ட் பண்ணாம இருந்ததுன்னா அதுதான் பீஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இங்க தான் நம்மளுக்கு இன்கம் செக்யூரிட்டி வருது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க டிசிஷன் எடுத்தோம், இதுதான் நாங்க ஃபியூச்சர்ல பண்ணணும், இதுதான் நாங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்லைட்ல பாருங்க, இது வந்து Amwayயோட ஆத்தரைஸ் ஸ்லைடு. ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் எல்லாமே ஃபவுண்டர்ஸ் காலேஜ். ஃபவுண்டர்ஸ்னா 12 மாசமா மெயின்டைன் பண்றது. இப்போ 8 lakhs டர்ன் ஓவர், 10,000 பாயிண்ட்ஸ் 12 months நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம். அப்ராக்சிமேட் மந்த்லி இன்கம் you will be getting is 73,000 rupees. ஒரு இயர்லி ஆனுவல் இன்கம் will be around 8.8 lakhs. இதை தவிர உங்களுக்கு ரீட்டைல் இன்கம் வரும், ட்ரேட் டிஸ்கவுண்ட் வரும், 4+ அப்படின்ற எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பெனிஃபிட். இப்போ நிறைய வந்து இந்த கொரோனா சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு பே கட் நடக்குது, ஆனா Amwayல எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. தட் இஸ் a பியூட்டி. நெக்ஸ்ட் அதர் சேல்ஸ் இன்சென்டிவ்ஸ் தவிர will be getting 8.8 lakhs per annum as a ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் இந்த Amway பிசினஸ். இது நீங்க உங்களுடைய வேலையை டிஸ்டர்ப் பண்ணாம ஸ்பேர் டைம்ல பண்ண முடியும். எமரால்ட் ஒரு 3 ஆர்கனைசேஷன் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு அவங்களை ட்ரெயின் பண்ணும்போது யுவர் மந்த்லி இன்கம் will be 2.5 lakhs, இயர்லி இன்கம் 30 lakhs. இமேஜின் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் ஹவு யூ கிரியேட் அசெட். அந்த அசெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நம்மளுடைய பிரசன்ஸ் இல்லாமையே ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் டைமண்ட். 6 ஆர்கனைசேஷன் 10,000 பாயிண்ட்ஸ் பண்ணும்போது யுவர் நாட் அ ஃபவுண்டர்ஸ் டைமண்ட். Your annual income will be close to 67 lakhs. These are all average income earned by actual people in Amway India. Good income. இதுல எந்த இன்கம் ஆனாலும் உங்களை மோட்டிவேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி திங்க் பண்ணுங்க, எனக்கு மந்த்லி ஒரு 50,000 rupees எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா what I will do? What all can I do? That's all. See, time is going to fly, but are we going to utilize the time?
for better, to create an additional source of income which is more secure, which is ongoing in nature. Okay, next slide, sir. It is very important. How much you can earn என்றதோட நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஓ நான் வந்து முன்னாடியே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி கேள்விப்பட்டேன், நான் 98லயே ஜாயின் பண்ணிருக்கணும், 2000லயே ஜாயின் பண்ணிருக்கணும், ஜாயின் பண்ணி நான் விட்டுட்டேன், 2020 ஆகி போச்சு, இப்போ ஜாயின் பண்ணா எனக்கு ஃபியூச்சர் இருக்குமா, எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே சேர்ந்துருப்பாங்களே, எனக்கு வந்து ஆளுங்க கிடைப்பாங்களா, இதெல்லாம் நீங்க யோசிக்கலாம். அதை பத்தி கவலையே படக்கூடாது. எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் சேச்சுரேட்டே ஆகாது. ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சு பல வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் ஃப்ரிட்ஜ் சேல்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. வாட்சை கண்டுபிடிச்சு பல வருஷம் ஆச்சு, வாட்ச் இன்னைக்கு வித்துன்னு தான் இருக்கு. ஏன்னா கன்சியூமர்ஸ் புதுசா பிறந்துட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் சேச்சுரேட்டே ஆகாது, மைண்டு தான் சேச்சுரேட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏ வச்சுக்கலாம். ஏ வந்து 98ல ஜாயின் பண்ணாருன்னு வச்சுக்கலாம். ஆனா அவரு ஒரு 2 ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணிருக்காரு. அவர் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம், அவரோட இன்கம் 8 lakhs. இந்த ஏ இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்ட ஆள் பி, ஏக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணாரு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு அவர் 2000லயோ 2001லயோ ஜாயின் பண்ணாருன்னு வைக்கலாம். ஆனா அவர் ஏவோட நல்ல ஆம்பிஷியஸ், நிறைய ஒர்க் பண்றாரு. அவர் 3 ஆர்கனைசேஷனை கண்டுபிடிச்சு எஸ் பிகம் ஃபவுண்டர்ஸ் எம்ப்ளாய். ஓகே, அவர் பாத்தீங்கன்னா ஏவோட நிறைய இன்கம் சம்பாதிக்கிறார், ஆல்மோஸ்ட் 3 times 13 lakhs சம்பாதிக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த பி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்ட ஆளுல ஒருத்தர் சின்னு வச்சுக்கோங்க. இந்த சி வந்து 2005 2010ல ஜாயின் பண்ணார், 2015 ஜாயின் பண்ணார்னு வச்சுக்கலாம். டெஃபினட்டா ஆப்வியஸ்லி ஏ அண்ட் பிக்கு அப்புறம் தான் சி ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ சி வந்து ஒரு 6 ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி எஸ் பிகம் ஃபவுண்டர்ஸ் டைம். ஸோ இஸ் இன்கம் 67 lakhs. ஓகே, இப்போ முதல்ல சேர்ந்தவருக்கு நிறைய பணம் கிடைக்கல, யார் எஃபோர்ட் போட்டாங்களோ அவங்களுக்கு தான் பணம் கிடைக்கும். ஸோ ஆம்வே இஸ் நாட் அ பிரமிட். பிரமிட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறவருக்கு தான் பணம் வரும், ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் பணம் வரும். ஆம்வேல அது கிடையாது. ஆம்வே இஸ் நாட் பொசிஷன் ஓரியன்டட், இட் இஸ் எஃபர்ட் பேஸ்ட் அண்ட் டர்ன் ஓவர் ஓரியன்டட். ஸோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணா கூட யாரை வேணா நீங்க ஓவர் டேக் பண்ணலாம், ப்ரொவைடட் யூ அப் லாட் ஆஃப் பீப்புள், லேர்ன் லாட் அபவுட் தி பிசினஸ், ஹேவ் அ பிக் ட்ரீம் அண்ட் கிரியேட் யுவர் ஓன் பிசினஸ் அசெட். ஓகே, நெக்ஸ்ட். ஹாப்பியா இருங்க, இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், எந்த அளவுக்கு புரியாம இருக்கலாம், we don't know. இம்மீடியட்டா within 1 or 2 days set up a follow up meeting. உங்களை யாரு கூட்டின்னு வந்தாங்களோ அவங்க கூட you fix up a follow up meeting, zoom session நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் read and listen. He will be sharing with you some information. Digital audio version அனுப்புவாரு, சில மெட்டீரியல் அனுப்புவாங்க, மேபி a book, maybe something, maybe அதை நீங்க go through பண்ணுங்க. See, this going through and listening will show us whether you are serious about your opportunity. Okay, next identify your values and goals. ஒரு பேப்பர் எடுங்க, எழுதுங்க. ஒரு 50,000 1 lakh இன்கம் எனக்கு ஒரு 2 yearsல கிடைக்க போகுது அப்படின்னா அது மாதிரி இமேஜின் பண்ணி நீங்க என்னென்னலாம் என்னோட ட்ரீம்ஸ் நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க எழுதுங்க. அண்ட் என்னென்ன வேல்யூஸ் உங்களுக்கு இருக்கு, அது காம்ப்ரமைஸ் பண்ணாம நான் எப்படி அச்சீவ் பண்ண போறேன்றதை உங்களை யார் கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களை கேளுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ பில்டிங் a case for yourself. See, இதுல எல்லாருமே ஆம்பே பிசினஸ் ஓனரா ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. You can wish to join as our customer also. You can wish to be a customer without the registration also. You want to join actually as an Amway business owner to make 5,000 rupees extra or 50,000 extra or 5 lakhs extra. Everyone is welcome. So we are here to help you clarify your doubts. Wish you all the very best. Thank you very much. Nice speaking to you. Back to the host.